உங்களுடைய தேவைக்கு ஏற்ற ஒரு தான் நீங்க கேட்ட ஃபீட்பேக் தான். ஸோ எபாக்சி இன்சுலேட்டர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு, ஸோ அதை வந்து நான் அப்ளை பண்ணோம்னா ரேட் அதிகமா இருக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ணதுனால நம்ம பாலியஸ்டர் தவிர்த்து ஹையண்ட் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை தவிர்த்து மீதி எந்த பியூ யூஸ் பண்ணாலும் இந்த எபாக்சி இன்சுலேட்டர் நியோ யூஸ் பண்ணி நீங்க அடிச்சுக்கலாம். ஸோ இதுல என்னென்ன யோசனை இருக்கு நிறைய பேருக்கு அப்படின்னா, யார் யாரெல்லாம் எம்போரியோ பியூ பேலட்டோ இல்லைன்னா அக்வாடாரோ இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்றவங்க அட்லீஸ்ட் இன்சுலேட்டர் யூஸ் பண்றோம். கரெக்டா? நிறைய பேர் அப்படிதான் பண்றோம். ஸோ நான் ஆக்சுவலி கம்பெனியா சரி, நானும் உங்களுக்கு பர்சனலாவும் சரி என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, ஈவன் டச்வுட் மெலமைன் பியூ எதை யூஸ் பண்ணாலும் இதை ஒரு கோட் அடிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, நீங்க கேட்கலாம் அடுத்து வந்து ஓகே நீங்க சொல்றீங்க டச்வுட் அடிக்கிறதுக்கு நான் திரும்ப 700 ரூபா கொடுத்து வாங்கணுமா, எனக்கு ரேட் ரொம்ப அதிகமாகும்னு. ஆக்சுவலி மெலமைன் அந்த டச்சோட மெலமைனா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சைட்டுக்கு வந்து 8 ல இருந்து ஒரு 10 லிட்டர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. டாப் கோட் மெலமைனோ டச்சோடோ இல்ல பியூஓ, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நார்மலா 1 லிட்டர் 100 ல இருந்து 120 சதுரடி வந்து உங்களுக்கு ஏரியா கொடுக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் 10 லிட்டர் யூஸ் பண்ற இடத்துல 400 சதுரடி வந்து யூஸ் பண்ணுவீங்க. 10 லிட்டர் அந்த 400 சதுரடியே இந்த 3 லிட்டர்லயே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ இந்த 3 லிட்டர் காஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு 2000 ரூபா வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க டாப் போட்டு அந்த 10 லிட்டர்ல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 ரூபா 2 ல இருந்து 3 லிட்டர் கம்மியாவே யூஸ் ஆகும். ஏன்னா இதை அடிச்சுட்டு நீங்க டாப் போட்டு அடிக்கும் போது நரடங்கிற தன்மைலாம் ஓரளவு கவர் ஆயிடும். ஸோ ஒரு ஹார்ட் வுட்ல ஏதோ யூஸ் பண்றீங்கன்னா அந்த நரடங்கிற தன்மை கவர் ஆகுறதுனால மேல அடிக்கிறக்கூடிய சீலர் வந்து 1 கோட் 2 கோட்லயே வந்து கவர் ஆயிடும். அதனால நீங்க வாங்கக்கூடிய பியூவா இருக்கட்டும் மெலமைனா இருக்கட்டும் கண்டிப்பா கன்சம்ஷன் அந்த தேவைப்படுற இடம் வந்து மெட்டீரியல் வந்து கம்மியாகும். ஸோ அதனால என்னன்னா இந்த 2000 ரூபாய நீங்க அந்த டாப் கோட்ல தவிர்க்க போறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம், பெரிய வித்தியாசமே கிடையாது. சரி, நாங்க ஏன் ரொம்ப உங்ககிட்ட போஸ்ட் பண்றோம் இது பண்றோம் அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து உட்டுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து ஒரு டச்சோட நார்மல் பிரெஞ்ச் பாலிஷோ பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேல நம்ம பியூ அடிக்கிறோம்னா என்ன ஆகும், கண்டிப்பா பிரச்சனை, ஒரு சில பிரச்சனைகள் வரும். டைரக்டா நீங்க அப்ளை பண்றீங்கன்னா என்ன பிரச்சனை வரும், ஒயிட்னஸ் வரலாம், இல்லைன்னா வந்து டாட்டா புள்ளி வரலாம், இல்ல ஒட்டாம பிச்சுக்கிட்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நான் பார்த்திருக்கேன் ரீபாலிஷ் பண்ற சைட்ல வருது. அப்படின்னும் போது பெயிண்டிங் மாதிரி இது கிடையாது. இது வந்து நம்ம ரீஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா லேபர் வந்து பயங்கரமா இருக்கும், ஃபுல்லா தேய்ச்சி எடுத்துட்டு ப்ராப்பரா பண்ற மாதிரி இருக்கும் உட் பினிஷ் வேலை பொறுத்த வரையும். அதனாலதான் நிறைய பேர் நம்மளை தவிர்த்து நிறைய பேர் வந்து உட் பினிஷ்னாவே யோசிப்பாங்க. ஏன்னா அது ரீஒர்க்ல ஏதாவது பிரச்சனை வந்தா திரும்ப யார் பண்றது அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் எபாக்சி தான். ஸோ என்னுடைய கைண்ட் சஜஷன் என்னன்னா, எல்லாருமே வந்து இது யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஆகுது. லிட்டர் கணக்குல பாத்தீங்கன்னா ஒரு 700 800 எக்ஸ்ட்ரா ஆகும். பட் லேபர் கணக்குலயும் சரி, மேல அடிக்கிற டாப் கோட் கணக்குலயும் சரி, நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல சேஃப்டி கோட்டிங்கோட கஸ்டமருக்கு ஓகே நீங்களும் வந்து சீக்கிரமா வேலை முடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு கஸ்டமருக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ். இது எப்படி நம்ம செவத்துக்கு டேப் ஷீட் எல்லாம் அடிச்சுட்டு தான் மேல எமல்ஷன் அடிக்கும், அதே மாதிரி உட்டுக்கு என்ன இருக்கு, உட்டுக்கு என்ன சேஃப்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எபாக்சி இன்சுலேட்டர் தான். சோ என்னோட சஜஷன் என்னன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டு எந்த டாப் கோட் அடிச்சாலும் ஓகே எபாக்சி இன்சுலேட்டர் நியோ அடிச்சுட்டு அடிக்கும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் வராம தவிர்க்கும், இல்லைன்னா ஈரப்பதம் வெளியில வராம தவிர்க்கும், மேல அடிக்கிற டாப் கோட் கவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு லேபர் காஸ்டும் மீதி ஆகும். ஸோ எல்லாருமே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து 100% எனி டாப் கோட் எந்த டாப் கோட் அடிச்சாலும் மெலமைன் டச் எதை அடிச்சாலும் ஒரு கோட் இதை லைட்டா அப்ளை பண்ணுங்க. இன்னும் 2 கோட் 3 கோட்ல அப்ளை பண்ண போதும். ரேகிங்ல கூட நார்மல் கடை துணியோ இல்ல பனியன் துணியோ யூஸ் பண்றீங்க கூட ஒரு ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வெளில வராது.